அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு டிவிக்கே பேனரு. இது ஒரு திருமணத்துக்காக ரெடி பண்ண ஒரு பேனர். இது சரிங்களா? நம்ம ஃபோட்டோலாம் கட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இதோட பிஎஸ்டி ஃபைல் எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பிஎஸ்டி ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகுது. இதோட ரெசல்யூஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு பிறகு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று 10க்கு 10 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, இதோட அளவு பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் வச்சுக்கிறேன். 10 ரெசல்யூஷன் ஆர்ஜிபி மோடு, ரெசல்யூஷன் 300 ஆர்ஜிபி மோடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கீபோர்டில் விங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணி மூவ் டூலு, விங்கிறது மூவ் டூலு, அதோட ஷார்ட்கட். சரிங்களா? இப்போ அந்த டிவி கேவுக்கான அந்த தலைவர்களோட இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் அப்படி லிங்க் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக லிங்க் பண்ணியிருக்கேன். லிங்க் பண்ணி இந்த இப்படி கொண்டு வச்சுக்கிறேன். இங்கே தளபதி படம் வரும், அதனால் நம்ம ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? ப்ளஸ் இந்த ஐகான் லேயர் இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையில்லை இதெல்லாம், அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குரூப் ஐகான் இது, அதனால் அந்த குரூப்பை கிளிக் பண்ணனா, குரூப்பை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஓகே. இப்போ லிங்க் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வச்சுக்கிறேன். மூவ் பண்ணும்போது நம்ம ஒரே டாக்குமெண்ட்டு ஒரே லேயரில் வைக்கிறோன்னா நம்ம லிங்க் பண்ண தேவையில்லை. இந்த குரூப்பை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு நமக்கு தேவையான இடத்துல கொண்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா ஃபோட்டோஷாப் CC வெர்ஷனில் நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய ஒரு சந்தேகம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த குரூப்பை கிளிக் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மொத்தமாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணும்போது எல்லா ஃபோட்டோவும் செலக்ட் ஆகுது. அப்படிங்கிறதுனால கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம கிளிக் பண்ணோன்னா அதெல்லாம் செலக்ட் ஆகாது. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த மற்ற ஃபோட்டோவெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது எப்படி நான் மூவ் பண்ணேன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத ஃபோட்டோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவில் வச்சு கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது அது அன்செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த கீழே உள்ள அந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது எனக்கு மேலே உள்ள ஃபோட்டோவும் செலக்ட் ஆகுது. அதனால் என்னென்னா நான் ஏற்கனவே குரூப் பண்ணி வச்சுருக்குங்கிறதுனால இந்த குரூப்பை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் அதில் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்காக தான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம குரூப்பு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த ஃபோட்டோஸை மட்டும் இதை கண்ட்ரோல் G கொடுத்து ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குரூப்பை எடுத்து விடும்போது இதை விட்டுட்டு இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G கொடுத்து இதை ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். இந்த குரூப்பையும் மொத்தமாக இந்த குரூப்பை எடுத்துகிட்டு கண்ட்ரோல் T போட்டு இப்போ நமக்கு தேவையான இடத்துல கொண்டு நம்ம இதை செட் பண்ணிக்கலாம்.
இந்த சிசி வெர்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக ரொம்ப ஒர்க்கை வந்து எளிமையான முறையில் வந்து நம்ம எளிமையாகவும் ப்ளஸ் வந்து அதிக வேலை எடுத்துக்காமல் குறைவான டைமில் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கான அந்த வழிகள்லாம் இருக்குது இதில். ஓகே, அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் சிசி 7.0வோட சிசி வந்து கொஞ்சம் அட்வான்ஸான சிஸ்டங்க சாஃப்ட்வேருங்கிறதுனால இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து எளிமையாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் அப்படிங்கிற அந்த மெசேஜ், அதை கொண்டு வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். அப்படி கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். சென்டர் இங்கே கொண்டு போகும்போது அது என்ன சென்டர் அப்படிங்கிறத காமிக்கும் உங்களுக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். தளபதியோட ஃபோட்டோவும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். கீழே வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த டைட்டிலை வந்து மேலே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பேக்ரவுண்டு செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு குரூப் பண்ணிட்டேன். இதை வச்சு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த பச்சைக்கிளி, அந்த லவ் பேர்ட்ஸு பச்சைக்கிளியோட இந்த ஜோடியை வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு டிசைனுக்காக வச்சுருக்கேன். ஆனால் இதை வந்து மேரேஜுக்கான ஒரு பேனருங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜை வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். இது ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் என்னென்னா ஒரு கிராடியன்ட் கலர் ஒன்று அப்ளை பண்ண இருக்கேன். அது என்ன கிராடியன்ட்னா இந்த மாதிரி ஒரு மெஜந்தா கலர் கலந்த ஒரு கலரு. இதை வந்து ரேடியலில் வச்சுக்கிறேன். ரேடியலில் வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து மேலே வந்து இழுக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த சைடு எனக்கு கொஞ்சம் ஒயிட்டு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுனால நான் இந்த கிராஸ் ஆங்கிளில் வந்து நான் அதை வச்சு மேலே இழுக்கும் போது எனக்கான அந்த பேக்ரவுண்டு வந்து கிடைக்குது. இப்போ வந்து வெறுமனையே இந்த மாதிரி பார்க்கும் போது ஒரு நீட்னஸாக இருக்குது, டிசைனு ஒரு நார்மலாக இருக்குது. பட் இருந்தாலும் கஸ்டமர் என்னென்னா கஸ்டமர் வந்து எனக்கு இன்னும் கூட டிசைன் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு டிசைனை வந்து நம்ம பேக்ரவுண்டை வந்து நம்ம செட் பண்ணலாம். சரிங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் E கொடுத்து நான் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். நெட்டில் இருந்து தான் டவுன்லோடு பண்ணேன் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே. இதுக்கு வந்து ஒரு தளபதியோட ஒரு பேக்ரவுண்ட். ஓகே, இந்த டிவிகே ஃப்ளாகு, இந்த ஃப்ளாகை கொண்டு வந்து நான் பேக் சைடில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பேக் சைடில் வச்சுட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கான இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வரல. இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி அன்ஈவனாக வருது அப்படிங்கிறதுனால அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து அன்ஹைட் பண்ணிடுறேன். எடிட்டில் போங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும், ஜென்ரல், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து யூஸ் லெகசி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான இப்போது
இந்த ஃப்ளாக் எடுத்து திரும்பவும் நான் இதில் எடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். திரும்ப எடுத்து நம்ம இதை பயன்படுத்தும் போது கண்ட்ரோல் T போட்டு இப்போ வந்து ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி சுருக்கும் போது ஒரே ஈவனாக வந்து நமக்கு சுருங்கும். இது வந்து நம்ம ஃபோட்டோஷாப் 7.0ல் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இந்த ஆப்ஷனு. இதை வந்து நீங்கள் மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிளண்ட் மோடை வந்து இந்த பேக்ரவுண்டு இமேஜுக்கு தகுந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, டார்க்கன் இந்த பேக்ரவுண்டு எனக்கு ஓகேன்னு தோணுது. அதனால் அதோட ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். வேறு ஏதேனும் பேக்ரவுண்டு இருக்கான்னு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்டு எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. இந்த பேக்ரவுண்ட் எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு டிசைன் வந்து நமக்கு ஓகேன்னு தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேனர் அப்படிங்கிறதுனால இந்த பேனரை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கண்ட்ரோல் T போட்டு நான் இதை வந்து இப்படி பெருசு பண்ணும்போது பேக்ரவுண்டில் அந்த ஷேப்பே வந்து மாறுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த அளவில் இப்படி கொண்டு நகர்த்தி வச்சுக்கிறேன். நகர்த்தி வச்சுட்டு இதுக்கு வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூல் இதோட அளவை வந்து பெருசு பண்ணுறதுக்கு கீபோர்டில் க்ளோஸ் ப்ராக்கெட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கான இந்த எரேசர் டூல் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். சரிங்களா? அதில் வந்து நான் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த பேக்ரவுண்டு தளபதியோட ஃபோட்டோ அது வந்து நமக்கு தெரியுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த சைடில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பேக்ரவுண்டில் நமக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது. அதனால் இதை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து நார்மல் ஆப்ஜெக்டாக ரேஸ்டரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதோட சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஸ்பேஸிங்கை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்பேஸிங் ஆஃப் பண்ணலன்னா நமக்கு வந்து இதை ஸ்மெச் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஹேங் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணி விட்டுருக்கோம். இந்த ஸ்பேஸிங் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயன்படும். ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம வந்து இதை அப்லோடு பண்ணுறோம். அந்த ரேஸ்டரைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்மெச் பண்ணி விட்டுக்கலாம். பேக்ரவுண்டில் உள்ள அந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்குது, அதையும் வந்து நம்ம வந்து ஸ்மெச் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து அதுக்கு வந்து அதை வச்சு நம்ம ஸ்மெச் பண்ணும்போது இதுலேயும் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு ஸ்மெச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அதில். அதனால் லைட்டாக அதில் பாதி நம்ம ஸ்மெச் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோட்டோலாம் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை பயன்படுத்துகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்மெச் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம். இந்த பேக்ரவுண்டில் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து எடுத்தது
இப்போ வந்து என்னென்னா தளபதியோட ஃபோட்டோவுக்கு பேக் சைடில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஒரு எல்லோ கலர் ப்ளஸ் எல்லோ ஆரஞ்சை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். எல்லோ 100 ப்ரஷ் டூவில் எடுத்துக்கிட்டேன். பி கீபோர்டில் பிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 கிளிக் தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து பேக் சைடு கொண்டு போய்க்கிறேன். திரும்ப இன்னொரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். எல்லோ 100 மெஜெண்டா ஒரு 50 கொடுத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்துடும். ப்ரஷோட சைஸை வந்து குறைச்சிக்கிறேன். ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்து குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து ஸ்மஜ் டூல் எடுத்துகிட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். அதிகப்படுத்திட்டு இந்த அளவில் ஒரு டார்க்கன் இமேஜுக்காக பேக்ரவுண்டு தளபதியோட அந்த பிக்சருக்கு பேக்ரவுண்டுக்காக நான் இது மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்மஜ் டூலு 6 நான் வந்து 7.0 செட் பண்ண மாதிரியே ஸ்மஜ் டூலுக்கு 6 ஷார்ட்கட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்டில் இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ஸ்மெச் பண்ணும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணும். அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ வந்து இந்த ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 லைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் எடுத்து பேக் கொண்டு போயிடுறேன். பேக் கொண்டு போயிட்டு இதோட பிளண்ட் மோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு இந்த ஸ்டேஜில் வைக்கும்போது நமக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு அசியம்ஸ் தெரிய வரும்போது நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஹைட்ராபர் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதுலேயே ஒரு லைட்டாக ஒரு எஃபெக்ட்டு லைட்டாக ஒரு 2 கிளிக் பண்ணி ப்ரஷ்ஷை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை அடுத்தது வந்து இதில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு மெசேஜ் இருக்கும் அந்த ஃபோட்டோக்கு கீழே. அதை வந்து இந்த மெசேஜை வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம். அதில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த மெசேஜ் அதை கொண்டு வந்து நான் இந்த தலைவர்களோட கொள்கை தலைவர்களோட ஃபோட்டோக்கு கீழே வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 10க்கு 10 அளவு உள்ள ஒரு பேனரை திருமணத்துக்கான ஒரு பேனரை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நான் ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணலான்னு இருக்கேன். டெக்ஸ்டர் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ்டோன் இதில் வந்து பாட்டம் லெஃப்ட்டு கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் ரிஃப்ளெக்ஷன் அதை வந்து ஒரு 25% கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேனர் வைக்கும்போது பேனரில் பிரிண்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு தெளிவாக அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவுக்கு பேக் சைடில் நம்ம வேறு எதனும் இவங்க சும்மா எம்டிஆர் இருக்கா மாதிரி இருக்குது. இவங்கள வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறேன். அப்படி ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஒயிட் ஃபில் ஆகுது. கண்ட்ரோல் T போட்டு இதோட அளவை வந்து குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு அதே ஒரு கண்ட்ரோல் J கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 50% வச்சுக்கிறேன். இன்னொரு காப்பி கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு இதை வந்து ஒரு 20% வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட அந்த அவங்க ஃபோட்டோவுக்கும் பேக் சைடில் உள்ள அந்த சர்க்கிளுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட அந்த ஓகே
நமக்கான அந்த ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஓகே. இதை வந்து நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். மேலே கொண்டு வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து அதாவது வந்து ஒரு கிராடியன்ட், ஒரு டார்க்கான ஒரு கிராடியண்ட்டை வந்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். ப்ளூ கலர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை வந்து இதில் இந்த டார்க்கன் வந்து வெளியில் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ரிவர்ஸை கொடுத்துட்டு இந்த சைடில் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணும்போது மேலே இழுக்கும்போது நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து கிளியராக கிடைக்குது. இதுக்கு வந்து ஒரு ஒயிட் ஸ்ட்ரோக்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கு வந்து எனக்கு ஒயிட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால் நான் ஒயிட் ஸ்ட்ரோக்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் ஷேடோ கொஞ்சம் கொடுத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்னர் ஷேடோவில் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் கலரை சூஸ் பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து அதிகப்படுத்தும் போது நமக்கான அந்த டார்க்கன் எஃபெக்ட்டுங்கிறது நமக்கு கிளியராக நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். தளபதியோட இந்த டிவிகே ஃப்ளாகை வந்து நம்ம இதில் வந்து விட்டுருக்கோம்னா அது பேக் சைடில் இருக்குது, ஃபோட்டோவுக்கும் தெரியாமல் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த அளவில் இந்த எஃபெக்டில் இருந்தால் எனக்கு ஓகேன்னு தோணுது. அதனால் நான் இந்த அளவில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பேனர் 10க்கு 10 அளவுள்ள ஒரு பேனர். இப்போ இந்த வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி ஃபைனலாக பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ வந்து இவங்க ஃபோட்டோவுக்கு மேலே இருக்குது. அதனால் ஒன்று இவங்க ஃபோட்டோ வந்து நம்ம பேக் சைடு கொண்டு போயிடணும். பேக் சைடு கொண்டு போகும்போது இவங்க ஃபோட்டோக்கு மேலே வந்துருச்சு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, அடுத்தது இவங்க ஃபோட்டோ. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லார் ஃபோட்டோவும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு டிவிகே பேனர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்டு ஃப்ளாகுக்கு மட்டும் வந்து எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் அந்த சர்க்கிள் தெரியுது. அதை வந்து நான் கொஞ்சம் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுறேன். இதில் என்னென்னா நீங்கள் வந்து எரேஸ் பண்ணும்போது அப்போக்கப்போ வந்து உங்களுக்கு அந்த கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி முடித்த உடனே இதை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நீங்கள் மாற்றிக்கும் போது தான் இந்த இமேஜ் எடுத்து நீங்கள் வேறு ஒரு பேனருக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அதோட குவாலிட்டிங்கிறது குறையாமல் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறத நம்ம பயன்படுத்துறது. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.